ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாரா டைம்ஸ். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் பள்ளிகளில் வேலை செய்ய அனுமதி கிடையாது, மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பள்ளிகளுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. அதை பத்தின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் அழுத்திட்டு ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தரா நாங்கள் அப்லோட் பண்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொரோனா காலகட்டத்தில் மாணவ மாணவிகளிடையே ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை சரி செய்வதற்காக தமிழக பள்ளி கல்வித்துறை இல்லம் தேடி கல்வி திட்டம் என்ற புதிய திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய தன்னார்வலர்கள் முன்வந்து இந்த கல்வி திட்டத்துல பணியாற்றிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தில் பங்கேற்கும் தன்னார்வலர்களில் பெரும்பாலானோர் முழு ஈடுபாட்டுடன் கல்வி கற்பிப்பதால் அவர்களை சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளிடம் கலந்தாலோசித்து பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களில் பயன்படுத்தி வருகின்றனர் அப்படிங்கிற ஒரு தகவலும் தெரிய வந்திருக்கு. இதற்கு பள்ளி கல்வித்துறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பணிபுரியும் தன்னார்வலர்களை எந்த காரணத்தை கொண்டும் பகல் நேரத்தில் பள்ளிக்கு வரவழைத்து வகுப்பறையில் பாடங்களை நடத்த சொல்வதோ பள்ளி வேலைகளை செய்ய சொல்வதோ கூடாது. இல்லம் தேடி கல்வி திட்ட தன்னார்வலர்களை பள்ளிக்கு வரவழைத்து அவர்களுக்கு வேலை வாங்குவது தொடர்பாக புகார்கள் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அலுவலகத்துக்கு நிறைய தடவை வந்திருக்கு. அதனால மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் அனைத்து அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்காங்க. அந்த சுற்றறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் பணியாற்றும் தற்காலிக ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு மூலம் நியமனம் செய்யப்பட்ட தற்காலிக ஆசிரியர்கள் மட்டும்தான் வகுப்பறையில் இருக்க வேண்டும். இவர்களை தவிர இல்லம் தேடி கல்வி திட்ட தன்னார்வலர்களை பள்ளிக்கு வரவழைக்க கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இல்லம் தேடி கல்வி திட்ட தன்னார்வலர்கள் பள்ளிக்கு செல்வதன் மூலமாக எதிர்காலத்தில் ஆசிரியர் பணியை நிரந்தரமாக பெற வாய்ப்பு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பில் பள்ளி பணிக்கு செல்கின்றனர். இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் ஒன்றியத்திற்கு ஒருவர் வீதம் பணியாற்றும் நிலையில் தற்காலிக ஆசிரியர்களுக்கு ரூபாய் 10,000 ஊதியம் வழங்கப்படுகிறது. அதே நேரத்தில் இல்லம் தேடி கல்வி திட்ட தன்னார்வலர்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் மட்டுமே ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் இல்லம் தேடி கல்வி திட்ட தன்னார்வலர்களை பள்ளி பணிகளில் ஈடுபடுத்த கூடாது. ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் ஒரு ஆசிரியர் வீதம் இல்லம் தேடி கல்வி திட்ட ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் மட்டுமே பள்ளிகளில் வேலை செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும். தன்னார்வலர்கள் பள்ளிகளில் வேலை செய்ய அனுமதி கிடையாது, மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அதிரடியா ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.